ரெடி, ரோல் அண்ட் ஆக்ஷன். எல்லாருக்கும் வணக்கம். நான் வருண். இது என்னுடைய vlog. போன எபிசோட் என்னோட ஃபாஸ்டர் பிரதர் மிங்லியை பத்தி பேசியிருந்தேன். இந்த எபிசோட் இன்னொரு முக்கியமான குடும்ப உறுப்பினரோட வந்திருக்கேன். அது வேற யாருமே இல்லை, என் தங்கச்சி ஸ்ருதி. எல்லாருக்கும் வணக்கம். பொதுவா இந்த மாதிரி இன்டர்வியூஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். ஆனா அண்ணன் ஆச்சுன்னு ஒத்துக்கிட்டேன். பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு? இவ தான் எனக்கு எல்லாமே. என் சந்தோஷம், தலைவலி. வைஸ் பிரசா அண்ணா, சேம் டு யூ. அண்ணனுக்கு இந்த மாதிரி ப்ரொடக்ஷன், ஷூட்டிங் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதை விட என்ன ரொம்ப பிடிக்கும். ஆனா வெளியே காட்ட மாட்டான். ஓகே ஓகே, இன்னைக்கு எனக்கு உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னோட நெருங்கிய நண்பர்கள், ஏன் என்னோட vlog டெக்னிக்கல் க்ரூக்கு கூட இந்த விஷயம் தெரியாது. மிங்லி எங்க குடும்பத்துக்கு ஃபாஸ்டர் சைல்டா வந்தது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா எங்க குடும்பத்துக்கு வந்த முதல் ஃபாஸ்டர் சைல்ட் அவல்ல, நான் தான். அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆன உடனே சில வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால அவங்க ஃபாஸ்டர் பேரண்ட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணாங்க. எங்க அம்மா, ஐ மீன் என்னை கருவில் சுமந்த அம்மா பேரு திருமதி அம்பிகா. எங்க அப்பாவோட பேரு திரு கார்த்திகேசன். எனக்கு 3 வயசு இருக்கும்போது எங்க அப்பா ஒரு ஷிப்யார்ட் ஆக்சிடென்ட்ல பெட்ரிடன் ஆயிட்டாரு. சில தவிர்க்க முடியாத காரணத்தினால என்னோட அப்பா அம்மா என்னை ஃபாஸ்டர் சைல்டா கொடுத்துட்டாங்க. ஆனா நான் அவங்களோட என்னோட அப்பா, அம்மா, அக்கா, அண்ணா அவங்களோடலாம் நான் இன்னும் பேசி பழகிட்டு தான் இருக்கேன். அதுக்கு திரு மாணிக்கமும் திருமதி சோனியாவும் என்னைக்கும் தடை வடிச்சதில்லை. இந்த விஷயம் எனக்கு பிறந்த சில வருஷங்கள தெரிய வந்தது. வருண் அண்ணாவை நான் 3வது ஆளா பார்த்ததே இல்லை. என்ன நடந்தாலும் அவன் என்னோட சகோதரன் தான். இப்ப மிங்லியும் வந்திருக்கான். பார்த்திபன் வீட்டில் இல்லையா செல்லம்மா? இல்லை, பார்த்திபனும் நானும் பேசியே கொஞ்ச நாள் ஆச்சு. பிள்ளை இப்பெல்லாம் வீட்டில் சரியா சாப்பிட்றது கூட இல்லை. இங்கே பாரு செல்லம்மா, எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும். அதுக்காக நம்ம இடிஞ்சு போயிடக்கூடாது. மற்றவங்க கிட்ட தலை குனிஞ்சு பதில் சொல்ற நிலைமையில வாடுறதுலாம் ஒரு வாழ்க்கையா? அதுவும் இந்த பண விஷயத்துல மாட்டிக்கிட்டா தன்மானத்தை காத்துல பறக்க விட வேண்டிதான். நான் என்னத்த சொல்ல? நீயே இப்படி பேசினா எப்படி செல்லம்மா? உன் பிள்ளைக்கு நீ தானே ஆறுதல் சொல்லணும். சரி, இந்த வீட்டை தவிர உன் பேர்லையோ இல்லை பார்த்திபன் பேர்லையோ வேற ஏதாவது சொத்து இருக்கா? இல்ல, இந்த வீடு தான் அவனுக்கு சொத்து. இதனாலதான் அவனுக்கு பல பிரச்சனை. சரி விடு, முதல்ல ஒரு பிரச்சனையை சமாளிப்போம். நீ கடன்காரங்க கிட்ட கொஞ்ச நாள் டைம் கேள. அப்புறம் இனிமேல பேங்க்ல மாசம் மாசம் ஒழுங்கா பணம் கட்டிடணும், சரியா? இனிமே கட்டுறதை பத்தி பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னுக்கு ஏன் கட்டலன்னு கேள்வி கேட்டாங்கன்னா நான் காரணமா தான் சொல்றேன். இந்தா, என்ன இது? திறந்து பாரு. எதுக்கு ஸ்ரீ இவ்வளவு பணம்? இதுக்காக தான் நான் உங்ககிட்ட என் கஷ்டத்தெல்லாம் சொன்னேனா? அப்படி இல்லை செல்லம்மா, பார்த்திபன்ட்ட கொடுத்து முதல்ல பேங்க்ல செட்டில் பண்ண சொல்லு. அவன் ஏது பணம்னு கேட்டானா நீ எனக்கு முதல்ல உதவி செஞ்சதாகவும் அதை நான் இப்போ திருப்பி கொடுக்கறதாவும் சொல்லிடு. ஏன்னா சும்மா கொடுத்தா இந்த காலத்து பசங்க வாங்க மாட்டாங்க. அண்ணா, நான் எப்படி இதை உனக்கு திருப்பி கொடுக்க போறேன்? நான் காத்திருப்பேன், பேங்க்காரன் காத்திருப்பானா? சூறா மேல சூறா அனுப்புவான், கதவுல நோட்டீஸ் ஒட்டுவான். நிம்மதியே போயிடும் செல்லம்மா. மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இந்த பணத்தை கொண்டு போய் உள்ள பத்திரமா வை.
Welcome to Manikam Curry House. Can I get you a table? ஹாய், நான் மிஸ்டர் மாணிக்கம் பார்க்க வந்திருக்கேன். Oh, அவர் தான் வேணுமா? அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். கால் பண்ணியிருந்தேன். இருக்காரா? இருக்காரு. வர சொல்கிறேன். ஓ வந்துட்டீங்களா? ஓகே சுகந்தி, ஐ திங்க் சுகர் கம்மியாக ஒரு டீ கரெக்டா? Yes. அண்ட் ஒன் நார்மல் டீ ஃபார் மீ. சீக்கிரம் எடுத்துட்டு வா. வாங்க. How are you? ஐம் குட். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மக்கா. ஏய் இங்க வா. என்னென்னவோ பெருசா நடக்கும்னு எதிர்பார்த்தேன், இப்படி சப்புன்னு போயிட்டேன். இப்பதான் ஒரு மைனர் ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிருக்கா. உனக்கு இன்னும் என்ன நடக்கணும்? நான் நினைச்ச இன்சிடென்ட் நடக்கலையே. இந்த தேனப்பன் இவ்வளவு ப்ரெஷர் பண்ணி இவட்ட இருந்து உண்மையை வர வச்சு அது பாஸுக்கு தெரிஞ்சு பெரிய கூத்து நடக்கணும்னு தான் நான் எதிர்பார்த்தேன். அப்ப நம்ம பத்த வச்ச நெருப்பு பத்தலையா? இவ ஒன்னும் சந்தோஷமா தானே இருக்கா? ஏய், பெருசா 2 ப்ராப்பர்ட்டிஸோட டீல் கூட அவ க்ளோஸ் பண்ண போறா, நான் கேள்விப்பட்டேன். தெரியுமா? சரி இல்லையே. வர என்ன கிசு கிசுன்னு பேச்சு? எனக்கு தெரியாம ஏதாவது காசிப் போடுதா ஆஃபீஸில்? உனக்கு தெரியாம ஏதாவது நடக்குமா? சரி, இன்ஜுரிஸ்லாம் எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, வலி இருக்கதான் செய்யுது. ஆனா கொஞ்ச நாள்ல சரியாயிரும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இவ்வளவு வழியில கூட 2 பெரிய ப்ராப்பர்ட்டிஸோட டீலை க்ளோஸ் பண்ணிட்ட. நீ வேற லெவல். உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுற வரைக்கும் எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். வாழ்வு தான் உனக்கு சோனியா. ஆமா, மிஸ்டர் தேனப்பன் உங்ககிட்ட ஏதாவது விசாரிச்சாரா? தேனப்பனா? இல்லையே, நான் அவர்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. ஏய், ஏன் பதற? எல்லாரையும் விசாரிக்கிற மாதிரி உன்னையோ விசாரிச்சாரான்னு கேக்குறான். அவர் எதுக்கு என்கிட்ட வந்து விசாரிக்கணும்? ஆமா, நீ எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? டென்ஷன் தேனப்பன் பேரை கேட்டாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. பாரு, எல்லாரையும் விசாரிக்கிற மாதிரி தான் எங்களையும் விசாரிச்சாரு. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சாதிச்சிட்டோம். ஆனா விஷயம் எப்படியோ லீக் ஆச்சு. ஒருவேளை நீ வேற யார்கிட்டயாவது சொன்னியா? நான் ஏன் போய் சொல்ல போறேன்? இன்ஃபேக்ட் இந்த குவார்டர்ல ரிசைன் பண்ற ஐடியாவே எனக்கு இல்லையே. நல்லபடியா டார்கெட்ஸை முடிச்சிட்டு நோட்டீஸை கொடுத்து தானே நான் போக போறேன். அதுக்குள்ளார ஏன் இவ்வளவு பரபரப்பு? உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடி நடக்கும். இததான் எங்க அப்பா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு. ஃபோனில் பேசுகிற விஷயம் இல்லை, நேரில் பேசுகிற விஷயம்னு சொன்னீங்க. சொல்லுங்க. ஆக்சுவலி உங்ககிட்ட பேசுறதுக்கு 2 விஷயம் இருக்கு. ஒன்று வருணை பற்றி. வருண் எப்படி இருக்காரு? அவனுக்கு என்னங்க, ராஜா வீட்டு சிங்கக்குட்டி, ஷூட்டிங் படிப்புன்னு ஜாலியாக இருக்கு. வருணோட 2 அண்ணனும் படிப்பு முடிச்சுட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவனோட அக்காவும் இன்னும் கொஞ்ச நாள்ல கிராஜுவேட் பண்ண போறா. வருண் அப்பப்போ சொல்லுவோம். வருணோட அம்மா எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. வருண் மறுபடியும் குடும்பத்தோட சேர்றதுக்கான ப்ரொசீடியர்ஸை பற்றி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஓகே, இந்த நாள் வரும்னு எனக்கு தெரியும். அது வரும்போது தான் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. வருணை நீங்கள் ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க. அதை பற்றி மேடம் அம்பிகா எந்த ஒரு குறையும் சொல்லலை. ஆனால் இப்பயாவது அவங்க மகனை அவங்க கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவனை வளர்த்த எங்களுக்கே அவன் மேலே இவ்வளோ பாசம் இருக்கும் போது அவனை கருவில் சுமந்த அவங்களுக்கு எவ்வளோ ஏக்கம் இருக்கும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் செய்ய வேண்டியதை செய்ய ஆரம்பிச்சிருங்க. மிஸ்டர் மாணிக்கம், உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும். இதையே தாங்கிக்கிட்டேன், இதுக்கு மேலே என்ன சொல்ல போறீங்க?
சொல்லுங்க. மிங்லியோட அம்மா நான்சி ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆயிட்டாங்க. என்னங்க பாஸ், உங்களோட ரெகுலர் டீ. உங்களுக்கு சுகர் கம்மியா? தேங்க்யூ. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நீ போ, அப்புறம் சொல்கிறேன். Sorry, Mr. Manikam. I know this must be too much for you to handle in a day. இல்லைங்க, இதுக்கு முன்னாடி சொன்னதுலையாவது கொஞ்சம் சந்தோஷப்படுறதுக்கு ஏதாவது விஷயம் இருந்தது. பட் இப்போ சொல்றது இல்லை. உங்களும் கால் பண்ணாங்களா? இன்னும் இல்லை, ஆனால் கூடிய சீக்கிரத்தில் கால் பண்ணலாம். ஆ. Please. எஸ் சார், எஸ். அக்ரிமெண்ட் எல்லாம் அவருக்கு ஓகே தான். என்ன நல்ல நேரம் பார்த்து தான் சைன் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா ஆமா, அது அவருடைய நம்பிக்கை இல்லையா, அதனால தான். எத்தனை மணிக்கு சைன் பண்ண போறாருன்னு கேட்டுட்டு உங்களுக்கு நான் திரும்ப அப்டேட் பண்றேன். ஆமா சார், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் கால் பண்ணி அப்டேட் பண்றேன். தேங்க்யூ 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 ஸோ மச். ஓகே ஓகே, பாய். தேங்க்யூ. எஸ், 2 டீல்ஸ்ல ஒரு டீல்ல க்ளோஸ் பண்ணிட்டேன். என்னாச்சு, ஏன் இவ்வளோ டவுனா இருக்கீங்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? பசங்க எங்க? ஸ்ருதிக்கு இன்னைக்கு ட்ரைனிங் இல்லை, அதனால தான் 2 பேருமே வேலைனையாவே வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு அத்தை சொன்னாங்க. ஆனா கண்டிப்பா இந்நேரம் அவங்க பிருந்தா வீட்டில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மிங்லி கூட இவ்வளோ நேரமும் என் கூட உட்காந்துருந்தா, ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ஆனா ரொம்ப களைப்பாச்சுன்னு சொல்லிட்டு இப்போதான் தூங்க போயிட்டோம். நல்லதா போச்சு. பிரிசிலியா ஒரு விஷயம் பேசணும்னு என் கடைக்கு வரதா சொல்லியிருந்தாங்க. ஃபாஸ்டர் கேர் ஆஃபீஸர் பிரிசிலியாவா? அவங்களே தான். 2 முக்கியமான விஷயம் பேசணுமா? நேரில் வந்து பார்த்து பேசுகிற அளவுக்கு என்ன முக்கியமான விஷயம்? முக்கியமான விஷயந்தாம்மா. வருணோட அம்மா அவனை அவங்களே வளர்க்குறதா முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஃபாஸ்டர் கேர் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி என்ன ப்ரொசீஜர்ஸ்னு கேட்டிருக்காங்க. எப்போன்னு ஏதாவது சொன்னாங்களா? இப்போ தானே விசாரிச்சிருக்காங்க. பட் இவென்ச்சுவலி வருண் நம்மளை விட்டு கிளம்பிடுவான். இது வருண் எப்படி எடுத்துக்குவான்னு தெரியலையே. இங்கே பாரு, இந்த நாள் வரும் நம்ம 2 பேருக்குமே தெரியும் தானே. அவனை சந்தோஷமா அமைச்சுப்போம்மா. எங்க போயிட போறான்? நமக்கு எப்போ பார்க்கணும்னு தோணுதோ கண்டிப்பாக நம்மளை பார்க்க வரும். பட் என் கவலை அது இல்லை. வேற என்ன? மிங்லியுடைய அம்மா நான்சி ரிலீஸ் ஆயிட்டாங்களாம். ரிலீஸ்னா நிரந்தரமாவா இல்லை பேலியா? தெரியல, ஆனால் கண்டிப்பாக அவங்க மிங்லியை தேடி வருவாங்க. ஐ மீன் லீகலி அவங்க தானே அவனோட அம்மா. இப்போ ஏன் எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கணும்? தெரியலையம்மா, தெரியல. பட் யூ நோ வாட், நம்ம பிள்ளைங்க விஷயம், சரியா? லிசன் நம்ம பிள்ளைங்க விஷயம். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதைத்தான் நம்ம செய்யணும், சரியா?
ரெண்டு பேரும் மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் இந்த விஷயத்த அவகிட்ட ஏற்கனவே சொல்லலைன்னு என் மேல கோவமா இருக்கா. இதுக்கெல்லாமா கோவப்படுவாங்க? இதுக்கு கோவப்படாம வேற எதுக்கு கோவப்படுவாங்க? எனக்கு சிப்ளிங்ஸ் இல்லை. உங்களையும் மிங்லியையும் என் சொந்த குடும்பம் மாதிரி பார்க்குறேன். ஆனால் நீங்கள் அதை நினைக்கலையே. நாங்கள் மறைக்கணும்னு பிளான் எல்லாம் பண்ணல பிருந்தா. ஆனால் அது எப்போவுமே என் மனசில் இருக்கிற ஒரு விஷயம் இல்லை. அதான் நான் அதை பற்றி யாருக்கிட்டையும் பேசலை. அண்ணனே அதை பற்றி பேசலை, அப்புறம் நான் எப்படி உன்கிட்ட சொல்கிறது? மிங்லி வந்த புதுசில் நீ ஏன் ஓவர் ரியாக்ட் பண்ண நீ இப்போ தான் எனக்கு புரியுது. உன் வாழ்க்கையோட உண்மை உனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அதான் நீ அவனை அக்செப்ட் பண்ணல. அண்ணனை ஓவராக கிரிட்டிசைஸ் பண்ணாது பிருந்தா. அவன் மனசில் 1000 குழப்பம் இருக்கும். கூட இருக்கிற எங்களுக்கு தான் தெரியும். இப்போ கூட என்னை 3வது ஆள் மாதிரி நினைக்கிறீங்க. ஏன் என்னை பிரித்து பேசுகிறீங்க? யாரும் ஒன்று பிரித்து பேசல பிருந்தா. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக என் குடும்பத்தில் உள்ளவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதை விட உன்னோட தான் நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். உனக்கே தெரியும் தானே. அண்ணே, பிருந்தா இவ்வளோ வேதனைப்படுறா, சும்மா இருக்கே. நான் என்ன செய்யறது? இன்னும் எத்தனை நாள் நான் இங்கே இருக்க போறேன்னு எனக்கே தெரியல. என்னோட வீட்டில் வேற நான் அங்கே திரும்பி போக ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டாங்க. இத்தனை நாளா நான் இங்கே சந்தோஷமா பழகிட்டு போகிற நேரத்தில் சண்டை போட்டுட்டு போகணுன்னு எனக்கு மட்டும் ஆசையா? என்னது, உன் வீட்டுக்கு போக போறியா? எப்போ? இன்னும் தெரியல பிருந்தா, பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன வருண், எங்களை விட்டுட்டு போக போறியா? இட் இஸ் நாட் ஈஸி அட் ஆல் பிருந்தா. ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எனக்கு உங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும். அக்கா, எனக்கா திடீர்னு கால் பண்ணி நீங்கள் உடனே வர சொன்னேன். ஃபோனில் கூட உங்கள் வாய்ஸ் சரியா இல்லை. வேலையில் ஏதாவது பிரச்சனையா? வேலையில் இல்லை, வீட்டில் தான் பிரச்சனை. வீட்டிலையா? ஏன்? மாமா ஏதாவது வம்பு பண்ணாரா? எங்க அவரு? மாமா எதுக்கு வம்பு பண்ணுவார்? அவர் தங்கமான மனுஷன். பிரச்சனை பிள்ளைங்களை பற்றி தான். அப்பாவும் அம்மாவும் கடையில் இருப்பாங்க. யாருக்கிட்டையாவது பேசணும்னு தோணுச்சு, அதான் உன்னை கூப்பிட்டேன். என்னக்கா சொல்லு. வருண் திரும்ப அவன் குடும்பத்துக்கு போயிடுவான் போல இருக்குமா. மிங்லியும் அவனோட அம்மா திரும்ப அவனை கேட்பாங்கன்னு எனக்கு தோணுது. என்னக்கா இருக்கு தோணுதுன்னு பொடி வச்சு பேசுற? அது எப்படி அவங்க இஷ்டத்துக்கு நீ ஆசாசியா வளர்க்குற பிள்ளைங்களை எடுத்துட்டு போக முடியும்? சட்டப்படி அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. ஃபாஸ்டரிங் விதிமுறையே அப்படிதான். தற்காலிக அடைக்கலம். தேவை தீரும் போது பிள்ளைங்க எப்ப வேணாலும் அவங்க குடும்பத்துக்கு திரும்ப போயிடலாம். இதுல இப்படி ஒரு விஷயம் இருக்கா? அவர் இந்த செய்தி சொன்னதுல இருந்து என் மனசு ரொம்ப பாரமா இருக்கு. வருண் என்னோட சொந்த பையன் மாதிரி நான் வளர்த்தேன். அவன் தான் என் முதல் பையன். அவன் என்கிட்டதான் இருக்கணும்னு சொல்ற உரிமை எனக்கு இல்லையா? அக்கா அழாதக்கா. கேட்க எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. வருணுக்கு இந்த விஷயம் பத்தி தெரியுமா? கொஞ்ச நாளே அவன் வீட்டுல இந்த பேச்சு தான் ஓடுது. அவன் எதுக்கும் தயாரா இருக்கா. ஆனா அவன்கிட்ட போய் இந்த குடும்பம் வேணுமா இல்ல சொந்த குடும்பம் வேணுமான்னு கேட்டா பாவம் பிள்ளை என்ன சொல்லுவான்? உன் பிள்ளைல ஒரு பையன் உன் கூட இருக்க மாட்டான்னு நீ வருத்தப்படுற. என்ன கேட்டா இன்னும் 2 பிள்ளைங்க இருக்காங்களேன்னு மனசை தேத்திக்க தான் சொல்லுவேன். இல்லம்மா, இங்கேயும் என்னை விட்டுட்டு போறா. அவனோட அம்மா திரும்ப வந்துட்டாங்க. திரும்ப வந்துட்டாங்களா? என்னக்கா சொல்ற? இத்தனை நாள் எங்க இருந்தாங்க? எல்லாமே ஒரே நேரத்துல நடக்குது. அம்மா ரிலீஸ் ஆயிட்டாங்கன்னா
இனிமேல் அங்கே இருக்க மாட்டாங்களா? என் கூட வந்துடுவாங்களா? நான் அவங்களோட போகணுமா? ஆனால் இதுக்கு முன்னாடி அம்மா என் கூட இருந்ததே இல்லையே. பாட்டி தானே என்னை வளர்த்தாங்க. இங்கே எல்லாரும் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. இவங்கள விட்டுட்டு போகணுமா? அம்மா, அப்பா, பாட்டி, வருண் அண்ணா, ஸ்ருதி எல்லாரும் எனக்கு வேணுமே. வேற யாரையாவது மறந்துட்டேனா? இவங்களை எப்படி மறந்தேன்? என்னடா ஜூஸ், எப்பவுமே இந்த நேரத்தில் தூங்கிட்டு இருப்பான், இப்போ முழிச்சிருக்கான். அதானே, அவன் தூங்கினா அவனை யார் எழுப்புறதுன்னு நாம தான் போட்டி போடுவோம். அது இருக்கட்டும், எதுக்கு நம்மளை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான்? ஒரு வேலை ஒன்றை வச்சு ஏதோ பெருசா பிளான் பண்றானோ? எனக்கு என்னவோ அவன் ஒன்றை தான் ஒத்து பார்க்குற மாதிரி தெரியுது. ஓ மை காட், என்னை வச்சு இவன் எதுவும் காமெடி கீமெடி பண்ணாம இருந்தா சரி.